ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெஹந்தி கிளாஸில் நெக்ஸ்ட் எலமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இதுக்கு 100 ருபீஸ் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வரும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். வாங்க இப்போ கிளாஸ்க்கு போகலாம். இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் நம்ம டைப்ஸ் ஆஃப் வைன்ஸு, டைப்ஸ் ஆஃப் லீஃப் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் கர்வ்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. A4 ஷீட் எடுத்து இந்த மாதிரி 2 லைன்ஸ் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. 2 லைன்ஸ் போட்டு ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இப்போது நம்ம ஸ்பைரல் போட்டோம் இல்லையா, அது போல் போடணும். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன போடுறேன், எப்படி போடுறேன்றது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க எலமெண்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கிளாஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த மாதிரி போடணும். இது போல் ஒரு பேஜ் ஃபுல்லாக போட்டு சென்ட் பண்ணணும். ஓகேவா? இது போல் நீங்கள் அகெயின் இந்த பக்கமும் போடுங்க. இந்த எலமெண்ட்ஸ்லாம் நீங்கள் போட்டு பழகுனீங்கன்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில் பண்ணுறதெல்லாம் இருக்கு இல்லையா, அது பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது போல் 4 டைரக்ஷன்லேயுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ இதை 4 டைரக்ஷன்லேயுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு 2 டைரக்ஷனில் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, நீங்கள் 4 டைரக்ஷன்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அகெயின் இது போல் போடும். ஓகேவா? இப்படி ஒரு சுழிச்சிட்டு இந்த V போட்டு அகைன் இங்கே கொண்டு இப்படி போடணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி போடணும். ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. 2 லைன் போட்டு அந்த லைனுக்குள்ளே நீங்கள் இந்த டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஷேப்பில் வரும். இது போல் நீங்கள் 4 டைரக்ஷன்லேயும் ட்ரை பண்ணுங்கள்.
இப்போ நான் இந்த டைரெக்ஷனில் போட்டிருக்கேன் இல்லையா, நெக்ஸ்ட்டு இந்த டைரெக்ஷனில் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எஸ் போடணும். இந்த மாதிரி எஸ் போடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி எஸ் போடுங்க. இது போல் எஸ் போடணும். இதுவுமே நீங்கள் அகெயின் இந்த மாதிரி போடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி எல்லா டைரக்ஷன்லேயுமே நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா டைரக்ஷன்லேயுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு, எந்தெந்த டைரக்ஷனில் போட்டால் என்னென்ன டிஃப்ரெண்ட் வருதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி போடணும். இந்த சிக்கு கோலம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடணும். ஓகேவா? அகைன் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி இது போல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சுழிச்சிங்க இல்லையா, அதிலிருந்து இப்படி வரணும். ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அகைன் பார்த்துக்கோங்க. இது போல் ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து இந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா? இது போல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இது போல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது போல் போட்டுக்கோங்க. அகெயின்
ஓகேவா? இது போல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இது போல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு அகைன் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு வளைச்சி போட்டுக்கிட்டு அதிலிருந்து அகெயின் இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அகெயின் ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு வரணும். எஸ் தான் இது. ஆக்சுவலாக எஸ் வந்து இந்த மாதிரி போட்டு ஒன் சைட் ஆஃப் எஸ் மட்டும் இப்படி போடுவோம் இல்லையா, அந்த எஸ்ஸை இப்படி போடணும். ஓகேவா? இப்போது இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே இந்த சிக்கு கோலம் போட்டோம் இல்லையா, அதுவே இப்படி கொண்டு வந்து இந்த மாதிரி போடும். ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அகைன் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொண்டு வந்து இப்படி போடணும். இதுவுமே நீங்கள் 4 டைரக்ஷன்லேயுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் 4 டைரக்ஷன்லேயுமே. ஓகேவா? இன்றைக்கான கிளாஸ் அவ்வளோதான். இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். யூடியூப் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதுக்கு 100 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.